ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்பும் உங்களுடன் தமிழ ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற உயர் விருதுகளை பார்க்க போறோம். அது ஒவ்வொரு நாட்டினுடைய உயர்ந்த விருதுகள் பாரத மோடியால் வழங்கப்படுது. இது நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்புல இந்த 2016 ஆண்டுக்கான சவுதி அரேபியா நாட்டினுடைய உயர்ந்த விருதான கிங் அப்துல் அஜீஸ் ஷாஸ் விருது பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். இல்ல சவுதி அரேபியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 ஆண்டு வழங்கியது அப்படின்னு கேட்கலாம். அது ஆண்டு எந்த நாடு வழங்குறாங்க, அந்த விருதோட பெயர் என்ன? இந்த விருது அனைத்துமே நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. பல்வேறு நாடுகள் பல்வேறு விருதுகள் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து கண்டிப்பாக தொடர்ந்து இது மாதிரி வினாக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பார்க்கலாம். முதலாவதாக 2016 ஆண்டு சவுதி அரேபியா நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கிங் அப்துல் அஜீஸ் ஜாஸ் விருது. அது கிங் அப்துல் அஜீஸ் ஜாஸ் விருது எந்த நாட்டு? சவுதி அரேபியா நாட்டோட உயர்ந்த விருது 2016 நரேந்திர மோடி அவர் கொடுத்திருக்காங்க. 2016 ஆண்டு ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதான அமீர் அமானுல்லா கான் விருதை பெறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 2018 ஆண்டு கிராண்ட் காலர் விருது பாலஸ்தீன நாடு வழங்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த விருது நாடு அந்த இயர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டை வச்சு கேட்கலாம், நாடு கேட்கலாம், எந்த விருதுன்னு கேட்கலாம். ஆனா இந்த அனைத்து விருதுகளுக்குமே யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான். அடுத்ததாக 2018 ஆண்டு தென்கொரியா நாடு 2018 ஆண்டு தென்கொரியா நாடு வந்து விருது வழங்கினாங்க. என்ன விருது வழங்கினாங்கன்னா, சியோல் பீஸ் பிரைஸ் விருது தென்கொரியா நாடு 2018 வழங்குறாங்க. அடுத்து 2019 ஆண்டுக்கான UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கிய விருது என்னன்னா, ஆர்டர் ஆஃப் சையத் விருது எந்த நாட்டினுடைய உயர்ந்த விருதுனா, ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 2019 ஆண்டு வழங்குறாங்க. அடுத்து 2019 ஆண்டினுடைய ரஷ்ய நாட்டின் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ விருது ரஷ்ய நாட்டு உயர்ந்த விருது 2019 பெறுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 2019 ஆண்டுக்கான ரூல் ஆஃப் நிஷான் இசுதீன் விருது யாரு பெறுறாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள். மாலத்தீவுகள் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது. ஓகேங்களா? அடுத்து 2019 ஆண்டினுடைய கிங் ஹமத் ஆர்டர் விருது பக்ரைன் நாட்டு வழங்கக்கூடிய கிங் ஹமத் ஆர்டர் விருது பெறுகிறார். அடுத்து 2020 ஆண்டினுடைய அமெரிக்க நாட்டினுடைய உயர்ந்த விருதான லெகன் ஆஃப் மெரிட் இப்படி கூட கொஸ்டின், லெகன் ஆஃப் மெரிட் விருது எந்த நாட்டு தொடர்புடையது அப்படின்னா, அமெரிக்கா. கிங் ஹமத் ஆர்டர் விருதுனா பக்ரைன். ரூல் ஆஃப் நிசான் இசுதீன் மாலத்தீவுகள். அப்புறம் இந்த விருதுகள் தொடர்புடைய நாடு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2023 ஆண்டுக்கான பிஜி நாட்டினுடைய உயர்ந்த விருதான கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் விருது பெறுகிறார். அடுத்து 2023 ஆண்டு பப்புவா நியூகினியா நாட்டின் உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் லோகோகி விருதை பெறுகிறார். ஓகேங்களா? அடுத்து 2023 ஆண்டு எகிப்து நாட்டினுடைய உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் நைல் விருது எகிப்து நாட்டின் உயர்ந்த விருது 2023 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 2023 ஆண்டு பிரான்ஸ் நாடுடைய உயர்ந்த விருதான லெகன் ஆஃப் ஆனர் விருது வழங்கப்பட்டது. அடுத்து 2023 ஆண்டு கிரீஸ் நாட்டினுடைய உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் ஆனர் விருது வழங்கப்பட்டது. 2024 பூட்டான் நாட்டின் உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரக் யால்பா விருது ஆர்டர் ஆஃப் ட்ரக் யால்பா விருது 2024 கொடுக்குறாங்க. அடுத்து 2024 ஆண்டு டொமினிகா நாட்டினுடைய விருதான அவார்ட் ஆஃப் ஆனர் விருது ஆர்டர் ஆஃப் ஆனர் கிரீஸ், அவார்ட் ஆஃப் ஆனர் டொமினிகா. அடுத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, தற்போது 2024 ஆண்டு நைஜீரியா நாடு கொடுத்திருக்காங்க கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படிங்கிற விருது நைஜீரியா நாடு வந்து வழங்கியிருக்காங்க. பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஆண்டுக்கான இந்த நாட்டின் உயர்ந்த குடிமக்கள் விருது, அந்த குடிமையில் உயர்ந்த விருது யாருக்கு வழங்கினாங்க கேட்கணும். இல்லை இந்த விருது எந்த நாள் தொடர்புடையது,
இந்த நாட்டின் இந்த விருதை பெற்றவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அனைத்து விருதுகளுமே இந்திய நரேந்திர வழங்கப்பட்ட விருதுகள். அப்போ எந்த நாடு எந்த விருது எந்த ஆண்டு அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். அதே போல் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய ஆர்ஆர்பி, அதாவது ஏஎல்பி, ஜேஇ, என்டிபிசி, CPT-1, CPT-2 லெவல் அண்டு கிரேட் 3 லெவலுக்கு ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்டடி பேக்கேஜ் என்பது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 புக்ஸ் பிரிண்டட் புக்ஸாக உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். கொரியர் ப்ரொபோசல் கொரியர் தான் சென்ட் பண்ணுவோம். பார்த்தா மேத்தமெட்டிக் ரீசனிங் 2 புக்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் 2 புக். ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா NCERT ஃபுல்லாகவே நம்ம சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருப்போம். அதே போல் ஜென்ரல் அவேர்னஸில் 2 புக்ஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாமே உங்களுக்கு பிரிண்டட் புக்ஸ் ப்ரொபோசல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆர்டர் பண்ண 2 டேஸில் உங்களுக்கு புக்ஸ் கையில் கிடச்சிடும். இது கூட NTPC குரூப் டி டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆட் ஆயிரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு PDF ஃபைலாகவே சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ NTPC நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பேக்கேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா NTPC குரூப் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆட் ஆயிரும். அதே போல் RPF கான்செப்ட் டெஸ்ட் சீரிஸும் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணி விருப்பம் உள்ளவர்கள் இந்த கீழே உள்ள தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.